என்னங்க போன கறியா என்னாச்சு? குழந்தைங்களை பத்தி ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஒரு பிரயோஜனமும் இல்ல, ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இருக்கேன். என்னங்க இது மணிக்கணக்கா பேசுறீங்க, வேக வேகமா வெளியில கிளம்பி போறீங்க, ஆனா வெறுங்கையை வீசிட்டு வந்து நிக்கிறீங்க. குழந்தைங்க காணாம போய் இன்னையோட 2 நாள் ஆகுது. அவங்கள தேடி கண்டுபிடிக்க இது வரைக்கும் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க சொல்லுங்க? என்னமோ செல் கம்பெனிக்கு போனா அவங்க பேசுற இடம் தெரிஞ்சிடும், நீங்க போய் கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு போனீங்க, என்னாச்சு? அந்த செல் கம்பெனில போய் கேட்டீங்களா இல்ல பீச்சுக்கு போய் அங்க சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு இதே மாதிரி யோசிச்சு திரும்பி வந்துட்டீங்களா? உனக்கு இருக்கிற கோவத்தெல்லாம் வார்த்தையா மாத்தி எங்க மேல சுண்டலா எங்க மேல கொட்டாத கணக்கு. என்னங்க சொன்னாங்க? குழந்தைங்க எந்த ஏரியாவில இருந்து பேசுனாங்களா? கம்ப்யூட்டர்ல எரர் ஆயிடுச்சாம், மறுபடியும் கால் வந்தா ட்ரேஸ் அவுட் பண்ணி சொல்றேன்னாங்க. ஐயோ, இந்த பாழா போன கம்ப்யூட்டர் கூடவா என் தலையில கல்ல தூக்கி போடணும்? கெட்ட நேரம் வந்தா எல்லாமே கெட்டதாதான் நடக்கும். ஐயோ கடவுளே, என் குழந்தைங்க எங்க போனாங்களோ, எப்படி இருக்காங்களோ, என்ன கஷ்டப்படுறாங்களோ. கூட இருந்து நான் சாப்பாடு ஊட்டி விடும்போது சாப்பிட அடம்பிடிப்பா சந்தியா. இப்ப தனியா வேற போயிருக்கா, சாப்பிட்டாலோ இல்லையோ. நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தப்போ அவ இவர் கூட இருந்தப்பவே நான் அவளை நினைச்சு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பேன். இப்ப யாருமே இல்லாம அனாதையா போயிருக்கா. சந்தியா எங்க இருக்காளோ, என்ன பண்றாளோ? நீங்க இப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இன்னும் 4 நாள் இருந்தீங்கன்னா நம்ம சந்தியா எவன் கையிலயாவது மாட்டி கண்ணை குருடாக்கி பிச்சை எடுக்க அனுப்பிடுவான். அவளும் கண்ணு தெரியாம அப்புறம் நம்ம கிட்டே வந்து அம்மா தாயின்னு கையேந்து நிக்க போறா. இத பாரு, சீரியஸா பேசுறதா நினைச்சிட்டு ஜோக் அடிக்காத. எதுங்க ஜோக்கு? எது ஜோக்குன்னு கேக்குறேன். சுஜாதா, ஆனாலும் நீ கொஞ்சம் அதிகமா தாமா கற்பனை பண்ணிக்கிற. உண்மை தெரியற வரைக்கும் கற்பனை தான் கவலைக்கு கனவை. அப்போ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம குழந்தைங்களே நம்மளே குருட்டு பிச்சைக்காரங்களா கற்பனை பண்ணிக்கிறதா? என்ன பேசுறீங்க நீங்க 2 பேரும்? என்னங்க, குழந்தை வேகமா ஓடும்போது டேய் ஓடாதப்பா கீழே விழுந்துற போறேன்னு சொல்றோம். அதனால குழந்தை கீழே விழணும்னு அம்மா வேண்டிக்கிறதா அர்த்தமா? பயங்க, ஒரு தாயோட பயம். அப்படி நடந்துட கூடாதுங்கிற தவிப்பு. அந்த மாதிரி தாங்க இதுவும். சரி, நான் ஒண்ணு கேக்குறேன். சந்தியா கௌதம் கௌரி நல்ல முறையில சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? சொல்லுங்க. இத பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்நேரம் போன் பண்ணி சொல்லிருக்க மாட்டாங்களா? ஆமா கணக்கு, நம்ம பசங்க நம்ம கிட்டயே இவ்வளவு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்கன்னா மத்தவங்க கிட்ட எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க, எவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி நடந்துப்பாங்க. தெளிவா பிளான் பண்ண விஷயம் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னா நம்ம குழந்தைங்கன்னு நாம மன்னிக்கலாம். அதே மாதிரி மத்தவங்க மன்னிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? ஆமா, முடியாதுதான். அப்படின்னா நீங்க தான் அவங்கள வீட்டுல ஜாக்கிரதையா பாத்து இருந்திருக்கணும். அவங்க பண்ணி இருக்கிறத பார்த்தா பல நாள திட்டம் மட்டும் எஸ்கேப் ஆன மாதிரி தெரியுது. இத்தனை நாள் அவங்க கிட்ட ஒரு மாற்றத்தையாவது நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நீங்க அசால்ட்டா இருந்துட்டீங்க. இப்ப எங்களை வந்து வாங்குனீங்கன்னா என்ன அர்த்தம்? சிவா சிவா இருப்பா, நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதுல என்ன பிரயோஜனம்? முதல்ல குழந்தைகளை கண்டுபிடிப்போம். இதோ பாரு கணக்கு, கடந்த 10 நாளா நம்ம பசங்க கௌதமும் கௌரியும் என்னென்ன பேசுனாங்க, எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்கன்னு நீ கொஞ்சம் ஆழமா யோசி. அம்மா சுஜாதா, நீயும் தாமா அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு நம்ம பார்ப்போம். என்ன? சரி, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு இருக்க மாட்டீங்களே தெரியுமே. இருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டாறேன். சிவா வாடா. என்னடா உனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லையா? நான் பண்ணுவேன்டா, வாடா, வா வா வா. பகவானே, எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுப்பா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கணும். ஞாபகம் இருக்கு. இங்க பாருங்க,
நான் வீட்டுக்குள்ள போன உடனேயும் கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சுத்தமா சாத்திட்டு அப்புறமா பூஜை ஆரம்பிப்பேன். நான் பூஜை ஆரம்பிச்ச அப்புறம் வேத மந்திரங்களோட ஒலியும் அந்த செய்வினியோட பய அலறல் சத்தமும் கேட்கும். ஆனா அதை கேட்டு எனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயந்துண்டு தயவு செஞ்சு எக்காரணம் கொண்டு யாரும் அந்த கதவையோ ஜன்னலையோ திறந்துடக்கூடாது. ஆனா அப்படி திறந்துட்டேளோ அப்புறமா என் உயிருக்கு தான் ஆபத்து. ஏன்னா திறந்தாத்தான்னு சொல்ல வந்தேன்டே. அப்ப உங்களுக்கு பாதுகாப்பு? இதோ இதுல இருக்கிற அந்த 4 எலுமிச்சம்பழங்கள்ல இருந்து வர தெய்வீக ஒளிதான் என்னோட பாதுகாப்பு. இதுல இருந்து வர அந்த ஒளியை தாண்டி எந்த செய்வினையும் என்ன ஒண்ணும் பண்ணிட முடியாது. சாமி, வெளியில என் ஆளுங்க 10 பேரை உங்க பாதுகாப்புக்கு நிறுத்தட்டா? என்ன அமானுஷ்யத்தை தாண்டி உங்க ஆள் பலத்தை காட்ட பாக்குறீங்களா? அழிச்சிடும், ஜாக்கிரதை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க வீட்ல ஒரு பூனை நாய் கூட இருக்க கூடாது. நீங்க கூட உங்க சொந்தக்காரங்க வீட்ல எங்கேயா போய் தங்கிக்கோங்க. இல்ல சாமி, நாங்க இங்கேயே தங்கிக்கிறோம். என்னது, இங்க தங்குறீங்களா? எங்க ஆள்லாம் உங்களுக்கு வசதிப்படுமா? சாமி, ரத்த சொந்தம் தான் செய்வன வச்சதாக சொல்றீங்க. இனிமே எந்த சொந்த பந்தத்தை நம்பி நான் எங்க போய் தங்குறது? அதனால நாங்க 2 பேரும் இங்கேயே தங்கிடுறோம். தாராளமா தங்கிக்கோங்க. ஏன்னா அடி அசடே, நான் எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு தைரியமே வராதா? நீக்கு ஒன்னும் ஆகாதடி, கவலைப்படாத. வரட்டுமா? அழாதடி பரமோ. வரேன். சாமி, இந்தாங்க. என்னது இது? வந்து என்னோட வேலைக்கு கூலியா? ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நாங்க 2 பேரும் அன்பா கொடுக்குற காணிக்க. ஏன் வேலையே இன்னும் முடியலையே, அதுக்குள்ள எதுக்கு கூலி? முடியட்டும், நானே வாங்கிக்கிறேன். வரட்டுமா? பூதகுல இளவரசே மூசா, என்ன உனக்கு தெரியுமா? எதற்காக நீ காத்திருக்கிறாய் என்பது கூட எனக்கு தெரியும். சரி, எல்லாம் தெரிஞ்ச நீ இவர் தெரியாம செஞ்ச குற்றத்துக்கு இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சாபத்தை கொடுத்திருக்க? விதிப்படி விதிக்கப்பட்ட சாபத்தில் என் விருப்பம் எப்படி இருக்க முடியும்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை மறந்து அவர்களையே இரக்கமின்றி கொன்றவன் வாழ்க்கை இருளன்றி ஒளிரவ போகிறது. இன்பமோ துன்பமோ, இரவோ பகலோ, வானமோ பூமியோ, எதுவும் முடிவுக்கு உட்பட்டதுதானே. சுற்றி வளைத்து ஏன் பேச வேண்டும்? இந்த கல் நெஞ்சக்காரனின் கர்ம வினையும் கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். உன் சாபத்திற்கான விமோச்சனம் தான் என்ன? நீர் இல்லாத நீர் இவன் நாக்கில் படும் பொழுது இவன் சாபம் நீங்கிவிடும். இவன் விமோச்சனமும் பெற்று மோட்சமடைவான். நீர் இல்லாத நீரா? அது என்ன? உனக்குள் தேடி பாரேன். என்னவா இருக்கும்?
ஆ, கண்ணீரா? ஆமாம், அந்த கண்ணீரும் இவனுக்கு எந்த வகையிலும் சம்பந்தம் இல்லாத ஒருவனுக்காக அவன் மேல் பாசமாகவும் நேசமாகவும் உள்ள ஒன்றுக்கு ஏற்பட்டவர்களின் ஆத்மார்த்தமான கண்ணீராகவும் இருக்க வேண்டும். அந்த கண்ணீர் இவன் நாக்கில் பட்டால்தான் இவன் சாபம் நீங்கும். விடையும் விமோச்சனமும் விரைவில் நிகழும். விடை பெறுகிறேன் மூசா. தம்பி, வவ்வால் உங்களை பூதகுல இளவரசன்னு சொல்லிச்சே, நீங்க இப்போ நான் யாருங்கிறதா முக்கியம் இல்ல என் மேல இவ்வளவு அக்கறை வச்சிருக்கிற உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்லை. உதவி செய்யறவங்களை நண்பனா மதிச்சா போதும். இன்னும் என்ன தம்பி யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க யோசிக்காம செஞ்ச தவற நான் யோசிச்சு சரி பண்ண முயற்சி பண்றேன். சரியான ஒரு வழியை கண்டுபிடிச்சு இந்த பெரியவரோட சாபத்தை நீக்கியாகணும். இதுக்கு நாம என்ன பண்ணலாம்? அவங்களாலதான் இவருக்கு விமோச்சனத்தை தர முடியும். பட்லி, உன் ஆசியோடு உயிர்கொள்ளிய உருவாக்கி தீட்சிதரை அழிக்க அனுப்பப் போகிறேன். நீ துணை நின்று வெற்றி தர வேண்டும்.